ஜூகோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூகோ கம்பெனி. நீங்கள் இந்த பிஸ்னஸ் இமெயிலாம் இருக்கும், அது சம்மந்தமாக விளம்பரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். இப்போ கிராஜுவேட் ரீசெண்டாக டிகிரி முடித்தவங்க, ஒரு 3 வருஷத்துக்குள்ளே முடித்தவங்க, ரீசெண்டாக முடித்தவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. இப்போ வந்து அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க திறந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? வாங்க நம்ம இந்த ஜூகோ இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பற்றி தெரிஞ்சுப்போம். நல்ல வாய்ப்புங்க. இந்த ரீசெண்டாக டிகிரி முடித்தவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஐடி செக்டர் நுழையிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ஒரு ஐடி கம்பெனியே இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்குறாங்களே, அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்டர்வியூவில் அடுத்த நீங்கள் ரியல் லைஃபாக இன்டர்வியூவில் ஐடி செக்டரில் இன்டர்வியூ போகிறப்ப உங்களை வந்து கான்ஃபிடண்டாக போகிறதுக்கு உங்களுக்கு தயார்படுத்திடுவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இது உள்ள விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து என்னென்ன அந்த ஜூகோ கிராஜுவேட் ட்ரைனிங் என்ன, அந்த ஜூகோ கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு எந்த மாதிரியான தகுதிகள்லாம் வேணும், அந்த ட்ரைனிங்கை பற்றி என்ன தெரிஞ்சுப்போம் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். எனக்கெல்லாம் வந்து நானும் ஒரு கமர்ஷியல் கிராஜுவேட் தாங்க. எனக்கு நோ ஒன் கைடட் மீ வென் ஐ வாஸ் யங்கர். இஃப் ஐ காட் கைடன்ஸ் motivation, I would have joined in good ID sector company. That's why I love to guide others, I love to motivate others. இப்போ வந்து எனக்கு புரியுது, எல்லாம் சில விஷயங்கள்லாம் தெரியுது. பட் வந்து சூழ்நிலை இல்லை, ஏஜ் இல்லை. நமக்கு எனக்கு வந்து நான் கைட் பண்ண விரும்புகிறேன், மோட்டிவேட் பண்ண விரும்புகிறேன், லைஃப் கோச்சாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் வார்த்தை நல்ல நல்ல வார்த்தையை கொடுப்போம், உங்களால் முடியும். கிராமப்புற மாணவர்களுக்காக தான் முக்கியமாக. ஏன்னா அவங்களுக்குலாம் நிறைய திறமைகள் இருக்கும், திறமைகள் இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்கும். அவங்க தயக்கத்தை தூக்கி போட்டு வெளில வரணும். அதான் அது வந்து இதை மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கிடைச்சா கண்டிப்பாக அவங்களும் ஐடி செக்டர் நுழைய முடியும். அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். சரி, வாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ஜூகோ ஸ்கூல்ஸ் ஃபார் கிராஜுவேட் ஸ்டடீஸ்? இப்போ வந்து ஜூகோ ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட் ஸ்டடீஸ் இஸ் ஏ 5-month ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் ப்ளஸ் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் எனி ஸ்ட்ரீம். It is second chance for graduates who narrowly miss entering Zugo workforce. The course is designed to make the graduate industry ready. இது வந்து 5 மாசம் ட்ரைனிங் ஃபார் ஃப்ரெஷ் கிராஜுவேட். எந்த ஸ்ட்ரீம்ல இருந்து எந்த டிகிரி படித்தாலும் 5 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஐடி செக்டர் நுழையிறதுக்கான ஒரு ட்ரைனிங், ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். ஃப்ரெஷருக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்குள்ள டிகிரி முடிச்சவங்களுக்காக. அப்புறம் வந்து சில பேர் வந்து ஜூகோல இன்டர்வியூ அட்டன் பண்ணி இதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட இந்த ட்ரைனிங் கலந்துக்கலாம். இந்த கோர்ஸ் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, டு மேக் த கிராஜுவேட் இண்டஸ்ட்ரி ரெடி. நீங்க கம்பெனிக்கு ரெடி ஆகணும், இண்டஸ்ட்ரி ஐடி செக்டர் இண்டஸ்ட்ரி நுழையிறதுக்கு உங்களை தயார்படுத்துறாங்க. அவ்வளவுதான். இவங்க வைக்கிற இன்டர்வியூல நீங்க பாஸ் பண்ணி கூட வேலை வாங்கிக்கலாம். ஆனா உங்களுக்கு ட்ரைனிங் தான் இங்க கொடுக்குறாங்க, ஜாப்லாம் கேரண்டி கிடையாது. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபைனல் இயர் எஃப் காலேஜ் அப்ளை. பாருங்க, ஃபைனல் இயர் படிக்கிறவங்க யாரும் அப்ளை பண்ணலாமா? கேள்வி. We are looking for graduates who not have any active engagements in college. You may apply to ZSGS after you complete your degree. டிகிரி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஃபைனல் இயர் டிகிரி படிக்கலாம் அப்ளை பண்ண முடியாது. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. Can someone who just started a job for the company and got know about ZSGS apply? ZSGS Zugo graduates அந்த ஸ்டடிஸ் தான் எப்படி சொல்றாங்க. இந்த கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு வந்து அந்த கொடுக்குறாங்க, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, அதுதான் இந்த ZSGS சொல்றாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் முடிச்சவங்க வந்து ஏற்கனவே கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து இப்போ இது ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற, ஏற்கனவே வேற கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க கூட ஜாயின் பண்ணலாமா அந்த ஒரு கேள்வி. அதுக்கு பதில பாருங்க. We prefer that you continue your career journey at your present company. There is no job assurance after ZSGS. இந்த கோர்ஸ் பண்ண பிறகு எந்த ஜாப் அசூரன்ஸ்லாம் கிடையாது. நீங்க வந்து இன் கேஸ் யூ ஆர் வில்லிங் டு ரிஸ்க் இட் ஆல், யூ ஆர் வெல்கம். நீங்க வேலை பார்க்குற அந்த கம்பெனில வேலை பாருங்க, இல்ல வேலையை விட்டு வந்து ட்ரைனிங் பண்ணுங்க, அது உங்க ரிஸ்க். ஆனா இந்த ட்ரைனிங் படிச்சதுனால உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் கிடையாது, உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். அதான் சொல்றாங்க. யூ மே கன்சிடர் அப்ளைங் ஃபார் ரிலேட்டட் ஜாப் ஓப்பனிங் இன் ஜூகோ. இந்த சைட்டை கிளிக் பண்ணி நீங்க ஜாப்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். பாத்துக்கிறீங்களா? சுகோ கெரியர்ஸ்
அந்த செக் பண்ணி பாருங்க. கேன் ஒன்லி இன்ஜினியர்ஸ் அப்ளை ஃபார் திஸ் புக் கேம்ப்? என்ன சொல்றாங்க, இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணலாமா? நோ, கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் எனி ஸ்ட்ரீம்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. எந்த ஸ்ட்ரீம்ஸ் வேணா அப்ளை பண்ணலாங்க. இந்த ட்ரைனிங்கு, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கு யாரு வேணா அப்ளை பண்ணலாம். For the developer stream, applicants are expected to have basic understanding of at least one programming language, preferably C, C++ or Java, in order to make the entrance exam. டெவலப்பர் ஸ்ட்ரீம், அப்ப ஐடி செக்டர்ல டெவலப்பர் ஸ்ட்ரீம் போறதுக்கு, டெவலப்பர் அந்த ரோலுக்கு போறதுக்கு ஏதோ பேசிக் சி, சி பிளஸ் லாங்குவேஜ் தான் இருக்குல்ல, அதில் ஓரளவுக்கு கோடிங் ஸ்கில் இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா இதுல இது பண்ணலாங்கிறாங்க, இந்த ட்ரைனிங் வரலாங்கிறாங்க. நல்ல சான்ஸுங்க. அடுத்து பாருங்க, diploma candidates apply. This program is not for high school diploma students aiming to join Zugo school. டிப்ளமோ முடிச்சவங்க இந்த இது கிடையாது, டிப்ளமோ ஸ்கூல் அதை கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ப்ரோக்ராமிங் நாலேஜ் மென்டரி டு அப்ளை டு இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணி ப்ரோக்ராமிங் நாலேஜ் கட்டாயம் தேவையாங்கிறாங்க. ப்ரோக்ராமிங் நாலேஜ் இஸ் ரெக்வயர்ட் ஒன்லி ஃபார் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் புக் கேம்ப். Application are expected to have basic understanding of Java or any programming language. உங்களுக்கு ரொம்பலாம் ப்ரோக்ராம் நாலேஜ் தேவையில்லை, பேசிக்கா ப்ரோக்ராம் நாலேஜ் தெரிஞ்சா போதும். கற்றுக் கொடுத்தா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், என்னால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், ஓரளவுக்கு பேசிக் தெரியும், இம்ப்ரூவ் பண்ணிப்போங்கிறவங்க இதுல இது பண்ணலாங்கிறாங்க. நீங்க எடுத்தோடனே ரொம்ப எக்ஸ்பெக்டா இருக்குன்னு ப்ரோக்ராமிங் தெரியணும் அப்படி இதுக்கு இன்டர்வியூ ட்ரைனிங் வரணும் இல்லை, நான் எனக்கு ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங்ல ஆர்வம் இருக்கு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், எனக்கு பேசிக் தெரியுங்கிறவங்க இதுல பண்ணலாம். அதுதான். டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் நாட் mandatory. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிச்சவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் தேவையா? கட்டாயம் இல்லை. இட் இஸ் நாட் mandatory. However, candidates should have had some exposure to programming at some point of their academic or professional journey. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்காம இருந்தா கூட கொஞ்சம் நாலேஜ் இருந்தா, ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தா நீங்களும் இதுல ஜாயின் பண்ணலாங்கிறாங்க. வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ்? பாருங்க, இது வந்து இதுல இந்த கோர்ஸோட காலம் என்ன, இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கோட காலம் என்ன? Zugo ZSDS is a 5-month immersive about boot camp conducted at Zugo Corporation Office and Hub location. இப்போ வந்து இந்த Zugo Corporation Office-லயும் ஹப் லொகேஷன்லாம் எங்க இருக்குன்னா, இதோட பிரான்ச் லொகேஷன் ஹப் எங்க, கும்பகோணம், சென்னை, தென்காசியில கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல ஹப் இருக்கு. அதுல நீங்க இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் என்டர் பண்ணிக்கலாம். இந்த பூட் கேம்ப் இஸ் கண்டக்டட் டுவைஸ் இயர் வித் ஜனவரி டு ஜூலை. வருஷத்துக்கு 2 முறை நடக்குதுங்க இந்த கேம் நடத்துறாங்க. இந்த இதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்களுக்காக வருஷத்துக்கு 2 முறை இந்த கேம் நடக்கிறாங்க. நீங்க இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த சைட்டை வாட்ச் பண்ணுங்க, ஜூகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் சைட்டை வாட்ச் பண்ணுங்க, இல்ல ஜூகோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஜூகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் யூடியூப்ல அடிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ சேனல், அதான் அந்த சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். செம்ம சான்ஸ். ஜூலை மாசம், அடுத்த மாசம் இந்த வாய்ப்பு வரும்போது ஜனவரி டு ஜூலை 2 முறை இது பண்றாங்களா, இந்த கேம் பண்றாங்களா, டிகிரி முடிச்சவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தராங்களாம். Is this online or in campus training? இது ஆன்லைன் ட்ரைனிங்கா இல்ல கேம்பஸ் ட்ரைனிங்கிறாங்க. திஸ் இஸ் நாட் ஆன்லைன் கோர்ஸ். இது ஆன்லைன் கோர்ஸ்லாம் கிடையாது. ட்ரைனிங் இஸ் கண்டக்டட் இன் பர்சன் அட் Zugo Corporation Office and Hub location across 14 முழுக்க உள்ள Zugo Corporation ஆபீஸ்லயும் அந்த ஹப் லொகேஷன்ல தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ஆன்லைன் ட்ரைனிங்லாம் கிடையாது. நீங்க நேரா அந்த Zugo கார்பரேஷன்ல அந்த ஹப் ஆபீஸ்ல தான் நீங்க ட்ரைனிங் எடுக்க முடியும். ஆன்லைன்ல ட்ரைனிங் கிடையாது, அதை சொல்றாங்க. வாட் ஆர் த ஃப்ரீ ரிக்ரூட்ஸ் ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? என்ன தேவை? interested candidates must go through Zugo Corporation standard recruitment process. You may apply to suitable openings listed on your career page. இந்த சைட்டை நீங்க வாட்ச் பண்ணுங்க. கேரியர் Zugo அப்படிங்களா, அதுல உள்ள போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கீங்க. உங்களுக்கு அதுல எல்லாமே புரிய வரும். பேசுறவங்க பெர்ஃபார்ம், நீங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, அதோட பேசுறோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி அவர் டீம் வில் ரீச் அவுட் யூ if you are eligible to undergo our training. Applications are expected to bring laptop, smartphone, have access to uninterrupted internet connectivity to make for an entrance exam. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறப்ப நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜாயின் நீங்க போறப்போ நீங்க லேப்டாப்பு ப்ராப்பரா எடுத்துருவாங்கல்ல, லேப்டாப் எடுத்துருவாங்கல்ல, அல்லது மொபைல் ஸ்மார்ட் போன் எடுத்துருவாங்க.
நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம் வைப்பாங்களாம். அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் இந்த ட்ரைனிங் இந்த இது பண்ண முடியும். சரிங்களா? ஹவு டேஸ் ஒன் ப்ரிப்பேர் ஃபார் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்? இது இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்றது? இல்லை விட்டுருக்கா பாருங்க. ஃபார் த developers team, the entrance exam assess your mathematical aptitude and programming fundamentals in C, C++ or Java. இப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம என்ன மதிப்பீடுனா அசஸ் பண்ணுதுன்னா உங்களை வந்து மேத்தமெட்டிக்கல் அப்டிடியூட் எவ்வளவு எந்த அளவுக்கு இருக்கீங்க, ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல் எந்த அளவுக்கு தெரியுங்கிறத அக்சஸ் பண்ணுவாங்க டெஸ்ட்ல. தி டெஸ்ட் பேட்டர்ன் இன்க்ளூட்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின். இது வந்து சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். fill in the blanks, coding problems and debugging exercise தான் இருக்கும். Strengthening your basics in logic, data structure and core programming concepts will help you perform well. இந்த லாஜிக்கல் ரீசனிங்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க, ப்ரோக்ராமிங்லாம் கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சு வச்சுங்கிறாங்க. இதுல பிசினஸ் ஸ்ட்ரீம் இருக்கு. பிசினஸ் ஸ்ட்ரீம் ஒர்க்ல இந்த காமர்ஸ் முடிச்சவங்க இருக்காங்களா, அவங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. இல்ல ஐடி செக்டர்ல இருக்கு பிசினஸ் ஸ்ட்ரீம் சம்பந்தம், அந்த சேல்ஸ் சப்போர்ட் சம்பந்தமா, மார்க்கெட்டிங் சப்போர்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கு தான் இருப்பாங்க அந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம். பொதுவாகவே ஐடி செக்டர்னால இங்கிலீஷ் நல்லா பேசணும். அதுக்கு நீங்க இப்ப இருந்து உங்களை மெருகத்தீங்க. சின்ன சின்ன இங்கிலீஷ் அந்த கார்ட்டூன்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்க, இங்கிலீஷ் நியூஸ் கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஐடி செக்டர்னு போகணும்னால இங்கிலீஷ் பேசினா தாங்க ஐடி செக்டர் சர்வே பண்ண முடியும். அது கண்டிப்பா தேவை. உங்களுக்கு இன்னும் விவரமா வேணும், இதை பத்தி இன்னும் டீப்பா வேணும்னா இந்த நல்லா சொல்லணும், இன்னும் பொறுமையா சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியுதுன்னா எனக்கு இந்த வீடியோஸ் நான் பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களாம் அனுப்பி விடுங்க, இது எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. இதை பத்தி இன்னும் நல்லா பொறுமையா சொல்லுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் வந்து மெயினா மோட்டிவேஷன் தான், மோட்டிவேஷன் கொடுக்கணும், நல்ல வார்த்தையை கொடுக்கணும். என்னோட எண்ணமே அதான். ஒரு வார்த்தையால எதையும் செய்ய, நம்ம நல்ல வார்த்தையை கொடுப்போம், நல்ல மோட்டிவேஷன் கொடுப்போம். எனக்கு இதான் நான் விருப்பப்படுறேன். ஏன்னா நோ ஒன் கைடட் மீ, நோ ஒன் மோட்டிவேட்டட் மீ டூரிங் மை யங்கர் டைம். சரியான வழிகாட்டுதல், சரியான கோச்சிங் கிடைச்சா நானும் நல்ல ஒரு இடத்துல வந்திருப்பேன். முக்கியமான ஒரு விஷயம், காலம் இருக்கும்போதே முடிவெடுங்கள், காலத்தின் கையில் நீங்க சென்று விடாதீர்கள். காலம் இருக்கிறப்ப எல்லாம் முடிவெடுங்க. காலம் போயிட்டுனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால கரெக்டான டிசிஷன் எடுங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு என் சேனலுக்கு பேர் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் தேவைப்பட்டாலும் மெயில் பண்ணுங்க, முடிஞ்சா நான் உங்களுக்கு ரீச் பண்றேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் இந்த இதை பத்தி டீப்பா தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாம் படிச்சு பார்த்து பொறுமையா கூட போடுறேன். முடிஞ்சவே மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.